தமிழ் சினிமாவில் இப்போ ஒரு பெரிய பூகம்பமே வெடிச்சிருக்குன்னு தான் சொல்லணும். தயாரிப்பாளர் சங்கம் எடுத்த சில அதிரடி முடிவுகள் இப்போ நடிகர்கள், இயக்குநர்கள் முதல் ஓடிடி தளங்கள் வர எல்லா தரப்பையும் ஷாக் ஆக்கியிருக்கு. அப்படி என்னதான் முடிவெடுத்திருக்காங்க, விரிவாக பார்க்கலாம். முன்னாடிலாம் ஒரு படம் ரிலீஸ் ஆகி 2 இல்லைன்னா 3 வாரத்தில் ஓடிடியில் வந்துடும். இதனால் ஏன் தேட்டருக்கு போகணும், இன்னும் ஒரு வாரத்தில் ஃபோன்லேயே பார்த்துக்கலான்னு மக்கள் நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது தேட்டர் உரிமையாளர்களுக்கு பெரிய நஷ்டத்தை ஏற்படுத்துச்சு. இப்போ இதை தடுக்க தேட்டரில் ரிலீஸ் ஆகி குறைஞ்சது 8 வாரம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் ஓடிடியில் வரணும்னு ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாங்க. இதை கண்காணிக்க ஒரு ஸ்பெஷல் டீம் ரெடி பண்ணியிருக்காங்க. இதனாலேயே இனிமேல் நல்ல படங்கள் தேட்டரில் அதிக நாள் ஓடும்னு எதிர்பார்க்கப்படுது. இதுதான் இப்போ இருக்கிறதுலையே பெரிய சர்ச்சையான விஷயம். படத்தில் இருக்கிற ஹீரோ, ஹீரோயின் மட்டும் இல்லாமல் டைரக்டர் மற்றும் டெக்னீஷியன்ஸ் யாருமே வெப்சீரிஸ் பக்கம் போகக்கூடாதுன்னு ஒரு கட்டுப்பாடு கொண்டு வந்திருக்காங்க. ஒரே நேரத்தில் படத்துலையும் வெப்சீரிஸ்லையும் வேலை செஞ்சால் அது சினிமா தொழிலை பாதிக்கும்னு தயாரிப்பாளர்கள் நினைக்கிறாங்க. ஒன்று சினிமாவை பாரு, இல்லைன்னா ஓடிடியை பாருன்னு ஒரு நிலையை இப்போ உருவாக்கியிருக்காங்க. இதை மீறவங்க மேலே ஆக்ஷன் எடுக்கவும் அந்த கமிட்டிக்கு அதிகாரம் கொடுத்துருக்காங்க. இந்த முடிவுக்கு திரையுலகத்தில் 2 விதமான கருத்துக்கள் ஓடுது. தேட்டர் உரிமையாளர்கள் இதை தேட்டர்களை காப்பாற்றுற நல்ல முயற்சின்னு வரவேற்கிறாங்க. ஆனால் இன்னொரு பக்கம் இப்போ உலகம் டிஜிட்டலை நோக்கி ஓடிட்டு இருக்குது. கலைஞர்களுடைய சுதந்திரத்தில் தலையிடுறது சரியில்லைன்னு சில பேர் விமர்சனம் பண்ணுறாங்க. கொரோனாவுக்கு அப்புறம் ஓடிடியும் ஒரு பெரிய பிஸ்னஸாக மாறிட்ட இந்த நேரத்தில் தயாரிப்பாளர் சங்கத்துடைய இந்த செக் ஆட்டம் எப்படி முடிய போகுதுன்றது தான் இப்போ பெரிய கேள்விக்குறியே. நன்றியை தெரிவித்தோம். இது ஏகமனதாக நிறைவேற்றப்பட்டது தீர்மானம். ஓடிடி இன்று சின்ன படங்கள் இல்லை, பெரிய படங்களுக்குமே ஒரு தடுமாற்றமான சூழ்நிலை உருவாகி கொண்டிருக்கிறது. ஓடிடி பிஸ்னஸ் குறைஞ்சிக்கிட்டே வருது. அதனால் திரையரங்குக்கு சம்பந்தமான பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி படங்களை தயாரிக்கணுன்றது நாங்கள் தயாரிப்பாளருக்கு முன்னாடி சொல்லிட்டு இருந்தோம். அதே தான் இப்போவும் சொல்லியிருக்கோம். ஓடிடியை நம்பி படம் எடுக்காதீங்க. ஓடிடி ஒரு பெரிய படங்களுக்கு சிறிய படங்களுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. ரெவன்யூ ஷேரிங்காக வர்றதுனால சிறிய படங்களுக்கு மிகப்பெரிய பாதிப்பு இருக்குது. அதை நம்பி நம்ம பட்ஜெட்டை, ஒரு படத்தோடைய திரைப்படத்துக்கு உள்ள பட்ஜெட்டை ஏன்னா இன்றைக்கி போடுற பட்ஜெட் எல்லாமே ஓடிடியை பேஸ் பண்ணியே பண்ணிகிட்டு இருக்காங்க. திரையரங்குக்கு சம்மந்தமான என்ன அப்படிங்கிறத பண்ண சொல்லியிருக்கோம் சார். அதில் அட்வான்ஸ் அவங்க நடிகர் சம்பளத்தோடைய 10% தான் அட்வான்ஸு. மீதி ரெவன்யூ ஷேரில் தான் அவங்க பண்ணணும். எந்த ஆர்டிஸ்டாக இருந்தாலும் ரெவன்யூ ஷேரில் தான் பண்ணணும். அப்படி தான் மற்ற மாநிலங்கள் இருக்குது. அந்த மாதிரி தான் இங்கேயும் நடக்கணும்ன்றதை முடிவு பண்ணியிருக்கோம். அதேமாதிரி திரைப்படத்தில் நல்லா ஃபேமஸ் ஆனதுக்கப்புறம் வெப் சீரியலுக்கு போகிறது, மற்ற சேனல் ஓடிடி மாதிரி பிளாட்ஃபார்முக்கு போய் நடிக்கிறதுனால திரையரங்குக்கு மக்கள் வர்றது ரொம்ப குறைஞ்சிடுறதுனால திரைப்படத்தில் நல்லா ஃபேமஸாகி நடிச்சிட்டு இருக்கிற நடிகர் எந்த நடிகராக இருந்தாலும் வெப் சீரியலில் போய் கமிட் ஆனாங்கன்னா அவங்க திரை உலகம் திரைத்துறை ஒத்துழைப்பு கொடுக்கறதுன்னு முடிவு பண்ணுது.